மதுரையில் நடந்து முடிந்த அதிமுக மற்றும் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சி சார்பில் அரசியல் பொதுக்கூட்டமானது நடைபெற்றது. அந்த அரசியல் பொதுக்கூட்டத்தில் ஒரு சர்ச்சையானது எழுந்தது. தந்தை பெரியாரனுடைய படத்தை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக தாமரையை வைத்தார்கள். அதிமுகவை சார்ந்தவர்களிடமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்க நினைக்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கொள்கை தலைவர்களாக அறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியார் அவர்களையும் ஏற்றுக்கொண்டார். அதே போலத்தான் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் அறிஞர் அண்ணா அவர்களையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். மேலும் மோடியா லேடியா என்கிற அளவிலே தன்னுடைய முழக்கங்களை எல்லாம் வைத்து மோடிக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் தமிழகத்திலே அரசியலை செய்தார். பிஜேபியானது தொடர்ச்சியாக தமிழகத்தை வஞ்சித்து கொண்டே வருகிறது. தமிழகத்தில் தரக்கூடிய கல்வி நிதியாக இருந்தாலும் சரி, ஜல்ஜீவன் திட்டத்தில் வழங்கக்கூடிய நிதியாக இருந்தாலும் சரி, மெட்ரோ திட்டங்களாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் தராமல் மறுத்தே வருகிறது. ஆளுநரை வைத்துக்கொண்டு சட்டமன்றத்தில் இயற்றக்கூடிய சட்ட மசோதாக்களை எல்லாம் சட்டமாக்காமல் காலம் தாழ்த்தி போட்டு தமிழக சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய வகையிலே ஆளுநரை வைத்து இங்கே சிக்கலை உண்டு பண்ணியிருக்கிறது பிஜேபி ஒன்றிய அரசு. தொடர்ச்சியாக பிஜேபி ஒன்றிய அரசு தமிழகத்தில் எப்படியாவது ஒரு மத கலவரத்தை உண்டு செய்து தமிழகத்தில் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் சர்வேக்கல்லில் தீபக்கல் என்று சொல்லி அங்கே தீபமேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு மத கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக அங்கே ஒரு பதட்ட நிலையை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இதற்கு முன்பாக மைக்கேல்பட்டி கிராமத்திலே பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி மதமாற்ற நிகழ்வின் காரணமாகத்தான் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி தற்போது இருந்த பிஜேபியை சார்ந்த மாநில தலைவர் அண்ணாமலை கூவிக்கொண்டிருந்தார். ஆனால் தற்பொழுது என்னவாக வந்திருக்கிறது, சிபிஐ விசாரணையில் அங்கே எந்த ஒரு மதமாற்றமும் நடக்கவில்லை என்று சொல்லி அறிக்கையானது வெளியிட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய பிஜேபியோடு கூட்டணி வைத்து கொண்டு தொடர்ச்சியாக பிஜேபி செய்யக்கூடிய நாசகர திட்டத்திற்கும் நாசகர கொள்கைக்கும் ஆதரவாக செயல்பட்டு வருகிறது அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும். தற்போது தந்தை பெரியார் அவர்களுடைய படத்தையே தூக்கி எறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது பிஜேபிக்கு அடிமையாகி போய்விட்டதுதான் அதிமுக என்றுதான் அர்த்தம். பிஜேபியினுடைய கொள்கைதான் தற்பொழுது அதிமுக கொள்கையாக மாறி நிற்கிறது. பிஜேபியினுடைய செயல் திட்டம்தான் தற்போது அதிமுகவினுடைய செயல் திட்டமாக மாறி நிற்கிறது. பிஜேபியினுடைய தலைவர்கள் தான் அதிமுக தலைவர்களாக மாறி நிற்கிறார்கள். ஏனென்றால் தற்போது நடந்து முடிந்த முருகன் மாநாட்டில் கூட தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலும் அறிஞர் அண்ணாவை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலும் காணொளிகளானது வெளியிடப்பட்டது. ஆனால் அதற்கு மிகப்பெரிய ஒரு கண்டனங்கள் கூட அதிமுக சார்பில் இருந்து வெளிப்படவில்லை. இப்படி இருக்கக்கூடிய அதிமுகவை எப்படி தமிழக மக்கள் ஆதரிப்பார்கள், எப்படி சிறுபான்மை மக்கள் ஆதரிப்பார்கள், எப்படி தலித் மக்கள் ஆதரிப்பார்கள்? எனவே அதிமுகவும் பிஜேபியும் வர இருக்கக்கூடிய 2026 தேர்தலில் தோற்கடித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பார்கள் என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படியே போய்கொண்டிருந்தால் அதிமுக அழிந்துவிடும். அதிமுகவை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட்டு அந்த இடத்தில் பிஜேபி வந்துவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே எப்படியாவது மதக்கலவரங்களை உண்டாக்கி சாதி மோதல்களை உண்டாக்கி எப்படியாவது பிஜேபி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வழிவகக்கூடிய வகையிலே அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செயல்படுகிறார்கள். இப்படியே தொடர்ந்தால் தமிழகத்திற்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும்